ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்க அனைவரும் உள்நாட்டு தயாரிப்பையே வாங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். சீர்திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் என்று அந்த கடிதம் தொடங்குகிறது. நவராத்திரி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளை ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழாவாக கொண்டாடுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஜிஎஸ்டி வரி திருத்தம் என்பது விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனத்தினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் வகையில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 15 மற்றும் 18 என இரு வகுப்புகளாக மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு, மருந்துகள், சோப், பேஸ்ட் மற்றும் காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் 5% ஜிஎஸ்டிக்குள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஜிஎஸ்டி என்பது முன்பாக 12% இருந்ததாகவும் தற்பொழுது 5% கொண்டு வரப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதாவது கடை விற்பனையாளர்கள் அனைவருமே இந்த ஜிஎஸ்டி இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வரி விதிப்பின் மூலம் அதாவது வருமான வரி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு மூலம் 2.5 லட்சம் கோடி சேமிக்க முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்கள் அனைவரும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்க வேண்டும் என்றும், அதே போல விற்பனையாளர்கள் அனைவரும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களையே விற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது உள்நாட்டு பொருட்களை வாங்குவதையும் உள்நாட்டு பொருட்களை விற்பதையும் தாங்கள் ஒரு பெருமையுடன் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநில அரசுகளுக்கும் பிரதமர் மோடி ஒன்றை கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அதாவது தொழிற்சாலைகள் தயாரிப்பு மற்றும் முதலீடு மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.